ஓம் சாந்தி. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. நான் ஞானம் மற்றும் யோகம் நிறைந்த ஆத்மா. நான் ஆடாத அசையாத ஆத்மா. நான் இந்த தேகம் என்ற கோவிலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஷ்தாவாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்று சக்திகளை கொடுக்கின்றார். நான் அவருடைய அன்பில் மூழ்கியபடியே அவரிடமிருந்து அனைத்து சக்திகளையும் பெற்றுக்கொண்டு அவர் முன்னால் அமர்ந்து ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று உலகிற்கு நன்மை செய்யக்கூடிய பாப்தாதா தம்முடைய நாலாபுறத்தின் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். அனைவர் மனதிலும் லட்சியம் ஒன்றுதான். சீக்கிரம் சீக்கிரம் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். லட்சியத்தை பார்த்து, தைரியத்தை பார்த்து, சிரேஷ்ட சங்கல்பத்தை பார்த்து பாப்தாதா குஷியாக இருக்கின்றார். பாப்தாதா கூறுகின்றார், லட்சியம் மற்றும் லட்சணம் சமமாக இருக்க வேண்டும். என்ன யோசிக்கிறீர்களோ அதுவே வார்த்தையாக வேண்டும். அதுவே கர்மமாக வேண்டும். சங்கல்பம், பேச்சு, கர்மம் மூன்றும் சிரேஷ்ட லட்சியத்தின் பிரமாணம் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் குப்த புருஷார்த்தத்தில் இருக்கின்றனர். இப்போது சங்கல்பம் மற்றும் பிரத்யக்ஷ கர்மத்தில் வேறுபாடு இருக்கின்றது. நடக்கத்தான் வேண்டும், மேலும் செய்ய வேண்டியதும் குழந்தைகள்தான். பாப்தாதாவோ முதுகெலும்பாக இருக்கவே செய்கின்றார். அனைத்திலும் தீவிர வேகத்தின் சேவை, உள்வுணர்வு மூலம் அதிர்வலைகளை பரப்புவது, உள்ளுணர்வு மூலம் வாயு மண்டலத்தை நீங்கள் மாற்ற முடியும். உள்ளுணர்வு மூலம் திருஷ்டி மற்றும் சிருஷ்டியை உங்களால் மாற்ற முடியும். ஆத்மாக்கள் நீங்கள் கோவிலின் சைத்தன்ய மூர்த்திகள். சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு பக்தர்கள் அதிர்வலைகள் மூலமாக தங்களின் அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஹே சைத்தன்ய மூர்த்திகளே, இப்போது தங்கள் சுபபாவனையின் உள்ளுணர்வு
சுப ஆசைகளின் உள்ளுணர்வு மூலம் வாயுமண்டலத்தில் அதிர்வலைகளை பரவ செய்யுங்கள். இப்போது தங்களுக்குள் சோதித்து பாருங்கள். என்னுடைய உள்ளுணர்வில் எந்த ஆத்மாவுக்காகவும் ஏதேனும் எதிர்மறை அதிர்வலைகள் உள்ளதா என்று. ஒருவர் கெட்டவர், நிறைய தவறுகள் செய்கிறார், அநேகருக்கு துக்கம் தருகிறார் என்றால் நீங்கள் அவரது துக்கம் கொடுப்பதில் பொறுப்பாவதற்கு பதிலாக அவரை மாற்றம் செய்வதில் நீங்கள் உதவியாளர் ஆகுங்கள். அனைவரும் தங்கள் உள்ளுணர்வை தங்களுக்காக மற்றவர்களுக்காக நேர்மறையாக தாரணை செய்யுங்கள். ஞானம் நிறைந்தவராக தாராளமாக ஆகுங்கள். அவ்வப்போது உள்ளுணர்வை சக்திசாலி ஆக்குங்கள். அதிர்வலைகளை சக்திசாலி ஆக்குங்கள். வாயுமண்டலத்தை சக்திசாலி ஆக்குங்கள். அதிவேகத்தை விரும்புகிறீர்கள் என்றால் ஞானம் நிறைந்தவராகி மன்னிக்கும் சொரூபமாகி இரக்கமனம் உள்ளவராகி சுப பாவனை சுப விருப்பத்தின் மூலம் வாயுமண்டலத்தை மாற்றுங்கள். அதிர்வலைகள் மூலமாக உருவாக்குவதுதான் தீவிர வேக மனதின் முத்திரையாகும். வாயுமண்டலம் மனதில் முத்திரையாகி விடுகிறது. வாயுமண்டலத்தினால் ஏற்படும் மனதில் பதிந்த முத்திரை மறக்காது. நாலாபுறத்திலும் உள்ள வாயுமண்டலம் சம்பூர்ண நிர்விக்னமாக இரக்கமனம் சுப பாவனை சுப விருப்பத்துடன் கூடியதாக ஆகிவிடுமானால் பிரத்யக்ஷத்தாவுக்கு தாமதமாகாது. உள்ளுணர்வில், பார்வையில், பேச்சில் இரக்கமனம் சுபபாவனை சுப விருப்பம் உள்ள ஆத்மாவாக எத்தனை சதவிகிதம் இருந்தீர்கள் என்று சோதனை செய்யுங்கள். நடந்து முடிந்தவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மற்றும் இரக்கத்தின் கடலாக வேண்டும், மன்னிப்பின் கடலாக வேண்டும். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது பாப்தாதா என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். சதா தங்களின் சிரேஷ்ட அதிர்வலைகள் மூலமாக சேவை செய்யக்கூடிய தீவிர வேகத்தின் புருஷார்த்தம் செய்யக்கூடிய ஆத்மா. சதா மன்னிக்கும் மாஸ்டர் கடல். சதா சுப பாவனை சுப விருப்பத்தின் மூலம் மிக பலவீனமான ஆத்மாக்களையும் சக்திசாலி ஆக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. சமயத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஞானம் யோகம் நிறைந்த ஆத்மா. ஆதி அனாதி தன்னுடைய சம்ஸ்கார சுபாவத்தை நினைவில் வைத்திருக்கும் ஆடாத அசையாத ஆத்மா.
இப்படி பாப் தாதா கொடுத்த அனைத்து வரதானங்களையும் புத்தி என்ற பையில் நிறைத்து கொண்டு அவரிடமிருந்து விடை பெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.